வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வீக்கெண்ட் நல்லா போயிட்டுருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது அனாலிசிஸ் பண்ணீங்களா? வீக்கெண்டை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் டைமை. ஜஸ்ட் ஒரு half அன் ஹவர் 1 ஹவர் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு குயிக்காக வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, ஒரு எஸ்ஐபி பேஸ்டு ஸ்டாக்ஸில் என்னென்ன பார்க்கலாம், என்னென்ன வாங்கலாம், நம்ம லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். நான் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் எஸ்ஐபியில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற லிஸ்ட் பார்க்கலாம். ஸோ தட் நம்ம வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸு க்ரோத் ஸ்டாக்ஸாகவும் இருக்கணும், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸாகவும் இருக்கும், அதே மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸாகவும் இருக்கணும், ஒரு ஸ்டேபிளான டிஃபென்சிவ் ஸ்டாக்காகவும் இருக்கணும். ஸோ 5 ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ தட் நம்ம வந்து தைரியமாக ஒரு லெட்ஸே ஒரு 10,000 ரூபாயோ ஒரு 5,000 ரூபாயோ அந்த இந்த 5 ஸ்டாக்ஸ்லையும் பிரித்து பிரித்து போட்டோம்னா நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ நல்லா பில்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ தட் நம்ம ஸ்டேபிளாகவும் இருக்கும், அதே தகுந்தல க்ரோத்தும் இருக்கும், க்ரோத் ஆஸ்பெக்ட்லேயும் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளும் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். லைக் உங்கள் கான்ஃபிடென்ஸையும் பில்ட் பண்ணிகிட்டே வரும் அது. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் நான் பார்த்து வச்சுருக்கேன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ். ஏன் எஸ்பிஐ கார்ட்ஸ்னால் லைக் நீங்கள் மேக்ரோ எக்கனாமிக்கு இல்லை மார்க்கெட்டோட ட்ரெண்டு பாருங்களேன். லைக் இந்தியன் மார்க்கெட்டோட ட்ரெண்டு, இவனுடைய ரெவென்யூ க்ரோத்து, இவனுடைய டெக்னிக்கல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை நம்ம ஏற்கனவே ஸ்டாக்ஸில் பார்த்துருக்கோம். இப்போதைக்கு நம்ம டெக்னிக்கலை இக்னோர் பண்ணிடுங்க. நான் ஏன் இவனை வந்து ஒரு எஸ்ஐபி ஸ்டாக்காக கன்சிடர் பண்ண சொல்கிறேன்னா, லைக் இவனுடைய க்ரோத்து. லைக் இந்தியா வந்து டுவர்ட்ஸ் கிரெடிட் கார்டில் தான் மூவ் ஆக போகுது. இந்த அடுத்த ஒரு 10 வருஷத்தில் நிறையா பேர் எஸ்பிஐ கார்ட்ஸை யூஸ் பண்ண போகிறாங்க. கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் ஆர் வாட் எவர் இட் மே பி, ரைட்? லைக் அதில் டாப்பாக இருக்கிறவன் இவன் எஸ்பிஐ கார்ட்ஸ். நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா இவன் டாப்பில் ஆல்வேஸ் வரான். லைக் இந்த ஆஃபர் அந்த ஆஃபர்னு. அண்ட் பீப்புள் மென்டாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து வி வில் சூஸ் கார்ட்ஸ், ரைட், ஃபார் பெனிஃபிட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது போகும். அது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ஈவன் டெக்னிக்கல்ஸும் சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே டெக்னிக்கல்ஸ் பார்த்துருக்கோம், அதனால் நிறையா போவேன் அதில். ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல அவனுக்கு பேஸாக அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டே இருக்கான். ஸோ இதை தாண்டி தான் அடுத்த ஒரு மூமெண்ட் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் விடுங்க இப்போதைக்கு. டெக்னிக்கல் லுக்ஸ் குட், அதை தான் சொல்ல வரேன். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் அழகாக இது வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த எல்லோ கலர் லைன் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ், அண்ட் இந்த கிரே கலர் லைன் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது ரெண்டும் வந்து கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா? எல்லோ லைனும் கிரே லைனும் கிராஸ் ஆகுது. இது வந்து கோல்டன் கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. ஸோ 50 டே மூவிங் ஆவரேஜும் 200 டே மூவிங் ஆவரேஜும் கிராஸ் ஆச்சுன்னா கோல்டன் கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து அப் ட்ரெண்டில் தான் நிறையா போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் இந்த இடத்துல வந்து கோல்டன் லைன் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வரும்னு அர்த்தம். அதே மாதிரி எல்லோ வந்து மேலே 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து கிரே லைனை தாண்டி போச்சுன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. லைக் அப் ட்ரெண்டுக்கு ரெடியாக இருக்கிறான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக கான்செப்ட்டு. ஸோ இது நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட்டு. அதே மாதிரி நம்ம இவனுடைய பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 31 தான் இருக்கான். இது ஓகே, இது நார்மலாக ஆன பிஇ தான். ஸோ அதையும் நம்ம விட்டுறலாம். இவனுடைய ரெவென்யூலாம் பாருங்களேன். இவனுடைய ரெவென்யூ பாருங்கள், 10,000 கோடி, 13,000 கோடி, 16,000 கோடி. சுமாராக ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் வர முடியுது அவனுடைய ரெவென்யூ. அதே மாதிரி அவனுடைய ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பதன் ஐ மீன்ஸ் 1,600 கோடி பண்ணவன் மார்ச் 2022 23 பாருங்கள் 2,200 கோடி பண்ணியிருக்கான். இப்போ அடுத்த ஒரு வருஷத்தில் 2,400 கோடி பண்ணியிருக்கான். ஸோ இது ப்ராஃபிட்டும் க்ரோத் ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரு நல்ல ஜம்ப் கிடச்சிருக்கு. இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்டாக்னன்ட் ஆகுது. அதனால தான் அவன் மார்க்கெட் கீழே இறங்குச்சு. புரியுதுங்களா? அவனுடைய கிராஃபும் நம்ம ரிசல்ட்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஸோ இப்படி தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ 2,400 கோடி, இப்போ ட்ரெயிலிங் 12 மந்த்ஸும் 2,400 கோடியில் ப்ராஃபிட் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவன் வந்து 8-9லே தான் மெயின்டைன் பண்ணுறான் எஃப்ஐஐஸு. ஸோ இது ஓகே. அதே மாதிரி இவனும் வந்து 16 to 17 ரேஞ்சிலே தான் மெயின்டைன் பண்ணுறான். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு லைக் இவனுங்கெல்லாம் பாருங்கள் ஒரே ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஓடிட்டுருக்கான். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் 16 to 17லே தான் மெயின்டைன் பண்ணுறான். இவனும் 8 to 9லே தான் மெயின்டைன் பண்ணுறான். இது ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங். ப்ரொமோட்டர் வந்து ஒன்றும் குறைச்ச மாதிரி தெரியல. ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு நல்ல ஸ்டாக்காக தெரியுது. இவனுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங் 31% நல்லா இருக்கான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லைக் நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இதில்
ஐ மீன் ப்ரைஸ்லேருந்து ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறது 22% வருது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு லைக் ரூ. 100 போட்டால் 12.50 பைசா லாபம் எடுக்கிறாங்க. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. டெட் இருக்குது, கார்ட்ஸுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக டெட் வந்துடும். 40,000 கோடி டெட் இருக்குது, அதுவும் ஓகே தான். இண்டஸ்ட்ரி பிஇ 23, பட் ஆனால் இவனுடைய பிஇ 31, கொஞ்சம் ஹையர் எண்டில் இருக்கான். பட் ஆனால் இது வந்து க்ரோத் ஸ்டாக்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஸ்டாக் அனலைஸ் பண்ணி பிக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஐபி லிஸ்ட்டில் இருக்கிறவன் எனக்கு வந்து எஸ்பிஐ கார்ட்ஸ். ஸோ இது வந்து நான் எஸ்ஐபி மோடில் போட போகிறேன். ஏன்னா மார்க்கெட்டும் வந்து நமக்கு வந்து நல்ல டிஸ்கவுண்டட் ஸ்டாக்காக தான் இருக்கிறான் இவன். ஸோ அதையும் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கணும். இப்போ அமேசானில் டிஸ்கவுண்ட் போடுற மாதிரி மார்க்கெட்லேயும் டிஸ்கவுண்ட் வரும். ஸோ டிஸ்கவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பை தான் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அப்ளை ஆகும். இது ஒரு நல்ல ஸ்டாக்காக தெரியுறான் எனக்கு. ஸோ அதனால் டிஸ்கவுண்ட்லேயும் இருக்கிறான். அதனால் நான் வந்து எஸ்ஐபி மோடில் போட போகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்னொரு கம்பெனி இருக்கான் லைக் ஆவாஸ் ஃபினான்ஷியர்ஸ்னு. ஸோ இந்த ஸ்டாக் பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் டெக்னிக்கலாக. ஸோ டெக்னிக்கல்ஸ் எல்லாம் விட்டுருங்க. டெக்னிக்கல்ஸ் அதேமாதிரி டிஸ்கவுண்ட்டில் இருக்கான் இந்த ப்ரைஸு. அதனால் இந்த ஸ்டாக்கு எனக்கு வந்து லிஸ்ட்டில், ஐ மீன் எஸ்ஐபி லிஸ்ட்டில் வரப்போகிறான். ஓகேங்களா? ஸோ இவனை ஏன் நான் பிக் பண்ணேன்னா லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆயிருக்கிறதுனால இந்த மாதிரி கம்பெனிஸ் லைக் க்ரோத் வந்து அதிகமாக இருக்க போகுது. லைக் ஆவாஸ் ஃபினான்ஷியர்ஸ் நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்னு வரும்? ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி, ஹவுசிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். ஹவுசிங் லோன் தான் இருக்கிறதுலே சேஃபான லோன். லைக் வீட்டை அடமானம் வச்சு வாங்குறது, இல்லை வீட்டு புதுசாக கட்டுறவங்க கடன் வாங்குறதுக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி கம்பெனிஸில் தான் வாங்குவாங்க. ஓகேங்களா? இவனுடைய ப்ராடக்ட் ப்ரொஃபைல் பாருங்கள். ஹோம் லோன், கன்ஸ்ட்ரக்ஷன் லோன், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு பேங்க்கில் ஒரு 8% வச்சுருந்தேன்னா, 8% இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருந்தேன்னா, இந்த பேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம 7.75% கட்டுற மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே சேஃபான லோனில் இருக்காங்க. ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் லோனு, லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் லோனு. இது மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க்கான பிஸ்னஸ். பட் ஆனால் எல்லாம் மற்றது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபான லோன்ஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ரெவென்யூ பிரேக்கப் பாருங்களேன். இன்ட்ரெஸ்ட் இன்கம் 87%, வட்டி மட்டுமே 87% சம்பாதிக்கிறான். ஃபீஸ் அண்ட் கமிஷன் இன்கமில் 4%. ஸோ இது எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், கம்பெனிஸ் அண்டர் கோயிங் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 120 கோடி கேபிட்டல் அவுட்லேல பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இவனுடைய டிஎம்ஏ பாருங்களேன். டிஎம்ஏ இங்கே வந்து 1700 இருக்குது. 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 1700 இருக்குது. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 1800 இருக்கான். ஸோ ஒன்றும் நிறைய வித்தியாசம்லாம் இல்லை. இது ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் தான், டிஸ்கவுண்டடான ஸ்டாக்கு. அதனால் வாங்கலான்றது நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இவனோட பிஇயும் 28, லுக்ஸ் குட். இண்டஸ்ட்ரி பிஇ 21, அகெயின் லைக் போன ஸ்டாக் மாதிரி இதுவும் கொஞ்சம் நமக்கு வந்து ஹையர் எண்டில் தான் இருக்கான் இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. ஸோ ஓகே தான். ரிசல்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 467, 497, 508, 500 நார்மலாக மூவ் ஆகிட்டு இருக்கான். லைக் இது எல்லாமே வந்து ரேட் கட்டுனால தான் அவனுக்கு வந்து அடி வாங்குச்சு. ஸோ நார்மலாக மூவ் ஆகிட்டு இருக்கிறவன் இனிமேல் ரேட் கட்டு நடந்திருக்கிறதுனால அதிகமாக ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. ஸோ இவனுடைய ஜம்ப் பாருங்களேன். டேக்ஸ் பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட் பாருங்கள். 110 கோடி பண்ணவன் ஒரு குவார்ட்டரில் 23ல். இப்போ 143 கோடி பண்ணுறான் 24ல், மார்ச் 24. ஸோ வந்து இது வந்து நல்ல மூவாக தான் தெரியுறான். ஸோ அதுவும் ஓகே. நெட் ப்ராஃபிட் இங்கே பாருங்கள், 290 கோடி, 357, 430, 491, 507 ட்ரைலிங் 12 மந்த்ஸ். ஸோ இந்த ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே லுக்ஸ் குட். ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக்காக தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி இவனை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்களேன், 32 எஃப்ஐஐ வந்து 32% வச்சுருக்கான். 34, 36. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏறிட்டே தான் வாங்கிட்டு அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. 15, 24, 25. ஸோ நிறைய அக்யூமுலேஷன் நடக்குது எஃப்ஐஐயும் டிஐயும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஸ்டாக்காக தான் இருக்க போகுது நமக்கு. ஸோ இது ரெண்டாவது. அடுத்த ஸ்டாக் என்னென்னா ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக் எடுக்கலாம் அப்படின்னு இந்த டைம் ஐடிசி எடுத்தேன். லைக் என் ப்ரொஃபைலில் வந்து என் போர்ட்ஃபோலியோவில் வந்து ஹெச்யூஎலும் இருக்கான், ஐடிசியும் இருக்கான். எனக்கு ரெண்டுமே வந்து டிஃபென்ஸ் போர்ட்ஃபோலியோ தான். ஐடிசிலாம் நல்ல ஸ்டாக்குங்க. லைக் அவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 523 இருக்கான். ஓகேங்களா? டெட் வெறும் 303 கோடி. இவனுடைய டிவிடெண்ட் ஈல்டுக்காகவே இந்த ஸ்டாக்கை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ 2.63% வச்சுருக்கான். நம்ம டெக்னிக்கல்ஸ் விட்டுறலாம். நீங்கள் அவனோட ப்ராஃபிட் லாஸ் பண்ணுங்களேன். 70,000 கோடி, 70,000 கோடி. 22ல் 60,000 கோடி பண்ணவன் 24ல் 70,000 கோடி பண்ணியிருக்கான். ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் பாருங்கள், 15,000 கோடி, 19,000 கோடி, 20,000 கோடி. ட்ரைலிங் 12 மந்த்ஸ் 20,000 கோடி. ஓகேங்களா? 1 ரூபா 2 ரூபா இல்லை, 20,000 கோடி ரூபா.
ஸோ இவன்ட்ட நல்லா தாங்க இருக்காங்க. இவன் பாருங்க எஃப்ஐஐயும் ஏற்றிட்டே தான் போகிறான். 41, 43, 44. டிஐஏஎஸ் உள்ளே வரமாட்டாங்க. சாரி, கவர்மெண்ட் உள்ளே வரல. இது டிஐஎஸ், சாரி ஐ மென்ட் ராங்லி. 41 டிஐஎஸ் அதிகப்படுத்திட்டே போகிறானுங்க. எஃப்ஐஏஎஸ் குறைச்சாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு, லைக் டொபாக்கோ கம்பெனி தானே இது, ஐடிசியோட மேஜர் ஹோல்டர் வந்து டிபிசின்னுவாங்க. அவனுங்க விற்றானுங்க இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில். ஸோ இது வந்து நோன் ரீசன் தான். இது வந்து அவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கணும், லைக் லாபம் புக் பண்ணணுன்னு தான் புக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவன் எந்த ஒரு பிரச்சனைனாலையும் எதனாலையும் பண்ணல. ஸோ ஐடிசி ஒரு நல்ல கேண்டிடேட் ஃபார் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு. லைக் இப்போ எஸ்பிஐ கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும், ஆவாஸ் ஃபினான்ஷியல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும், இது வந்து அக்ரஸிவ் ஸ்டாக்ஸ். அதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஐடிசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஞ்சல் ஒன். ஏஞ்சல் ஒன் ஏன் நான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஏஞ்சல் ஒன் லிமிடெட். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கிங் ஃபர்ம். ஏஞ்சல் ஒன்னுங்கிறது வந்து ஜீரோதா மாதிரி இன்னொரு ப்ரோக்கிங் ஃபர்ம் தான். ஸோ அவன் வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாம் இல்லை. ஸோ ஏஞ்சல் ஒன்ல டெட்டு 2500 கோடிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய பிரச்சனைலாம் இல்லை. டிவிடெண்ட் ஈல்டு நல்லா இருக்குது. 1.37% கொடுக்குறான் டிவிடெண்ட் ஈல்டு. இவன் பாருங்கள் நல்ல ரேஞ்சில் இருக்கான். புரியுதுங்களா? இவனும் வந்து இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ண போகிறான். அதே மாதிரி ப்ரைஸும் நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கான். இந்த இடத்துல வாங்குறதுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுது நமக்கு. ஓகேங்களா? இவனுடைய ப்ரோஸ்லாம் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு கம்பெனி டெலிவர் ப்ராஃபிட் growth ஆஃப் 69%. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டிக்ரீஸ்ட் ஓவர் லாஸ்ட் குவார்ட்டர் 2.58 இஸ் ஓகே. ஸோ ப்ரொமோட்டர் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, அவனுக்கு மணி கேபிட்டல் ரைஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி விற்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல். அன்டில் அன்லெஸ் தே செல் லைக் நிறைய பெர்சன்டேஜ், ஒரு 7%, 8% விற்றா தான் பிரச்சனையே தவிர, இந்த இந்த இதெல்லாம் ஓகேங்க. இதெல்லாம் கேபிட்டல் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பிஇ நல்ல பிஇ தான். 19 பிஇயில் இருக்கான். அவனுடைய இண்டஸ்ட்ரி பிஇ 16. இண்டஸ்ட்ரி பியோட கரெக்டாக தான் இருக்கிறான். ஸோ இதுவும் நல்லா இருக்குது. மற்ற பிஇலாம் பாருங்கள் 71%. ஐஎஃப்எல் கம்மியாக இருக்கான். பட் ஆனால் இவனும் 15.47. இவன் பாருங்கள் 33. ஸோ மற்ற 2 கம்பெனி 3 கம்பெனிஸ்லாம் கம்மியாக தான் இருக்கான். இவனுடைய ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தா நல்லாயிருக்கும். 1048 கோடி பண்ணவன் இப்போ 1357 கோடி பண்ணியிருக்கான். இவனுடைய நெட் ப்ராஃபிட்டும் ஜம்ப் ஆயிருக்கு. 300 கோடியிலேருந்து 340 கோடி இருக்குது. ஜஸ்ட் இன் அ ஸ்பேன் ஆஃப் 2 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ அவனும் நல்லா தான் இருக்கான். நெட் ப்ராஃபிட் பாருங்கள், இங்கே 890 கோடி பண்ணவன் போன வருஷம். இந்த வருஷம் 1126 கோடி பண்ணியிருக்கான். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நல்லா இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டும் நல்லா இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுடைய லயபிலிட்டிஸ் ஏறிட்டு தான் போகுது. பிகாஸ் ஆஃப் சர்டைன் செபி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்றால் அதிலெல்லாம் போட்டதுனால அந்த இதெல்லாம் ஏறிட்டு இருக்குது. அதர் அசெட்ஸ் பார்த்திங்கனாலும் ஏறிட்டு தான் இருக்குது. அசெட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம லயபிலிட்டிஸும் மெயின்டைன் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இவன் பாருங்க ஏதோ செலவு அசட்டையும் பில்ட் பண்ணிட்டு இருக்கான், அதே மாதிரி லயபிலிட்டி கடனும் வாங்கிட்டு இருக்கான். அவன் கொடுக்க வேண்டியதும் அதே ரேஞ்சில் தான் இருக்கான். அசட்டும் இருக்குது. இன்கேஸ் சம்திங் கோஸ் ராங், ஹீ வில் மேக் லைக் இதை வச்சு அவன் அடைக்கிற மாதிரி வரும் லயபிலிட்டியை. ஓகேங்களா? ஸோ அதுதான் மெயினு. இவனை பார்த்துக்கிட்டிங்கன்னா 38லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தவன் இதான் இந்த பாயிண்ட் தான் முன்னே பார்த்தோம். ஸோ 35.63 வந்திருக்காங்க. எஃப்ஐஐஸ் குறைச்சிருக்கான். 2-3 குவார்ட்டராக குறைச்சிட்டு இருக்கிறவன் இங்கே பாருங்கள் டிஐஎஸ் அதை சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஸோ நமக்கு டிஐஎஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ 9.32% வச்சுருந்தவன் ஜஸ்ட் 2 குவார்ட்டர்ஸில் 14க்கு வந்துட்டான். 14.03% வந்திருக்கான். ஏன் நம்ம வந்து ப்ரைஸ் அட்ராக்டிவாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஏஞ்சல் ஒன்றும் என் லிஸ்ட்டில் இருக்க போகிறான். இவனுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டும் நல்லாயிருக்கு, ப்ரைஸ் ரேஞ்சும் நல்லாயிருக்கு, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்கான். ஸோ இவனும் எனக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவான் லாங் டேர்ம் ஒரு ப்ராஃபிட்டை பில்ட் பண்ணுறதுக்கு, சாரி லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு இவன் கண்டிப்பாக எனக்கு உதவுவான்னு நான் நம்புகிறேன். நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா இது பிரேக் அவுட் எடுத்தவன் பிரேக் ஃபெயிலியர் ஆகி இதுலேயே சுற்றிட்டு இருந்தவன் இப்போ பிரேக் அவுட் எடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து பின்னாடி போகிறான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேலே ஏறினவன் ஏறி தாக்கு பிடிக்க முடியல, கெட்ட நியூஸ் வந்துச்சு. அதாவது செபி ரூல்ஸில் வந்து சார்ஜஸில் வந்து ஏதோ குறைச்சாங்க. ஸோ அதனால தான் இது வந்து இத்தனை நாளாக கீழே போயிட்டே இருந்தவன் இப்போ பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மேலே ஏற போகிறான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்க போகுது என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஆல் டைம் ஃபேவரேட்டுங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க். இவனை அடிச்சிக்க ஆளே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கான் இந்த போன வாரம். ஸோ டெக்னிக்கல்ஸ் நம்ம டெய்லி பார்க்கறதுனால இந்த டெக்னிக்கல்ஸை விட்டுருங்க. ஃபண்டமெண்டல்ஸு நமக்கு தெரியாது. ஐ மீன் ஹெச்டிஎஃப்சி ஃபண்டமெண்டல்ஸ் ஆல்வேஸ் குட். டிவிடெண்ட் ஈல்ட் 1.1% இருக்கான். டெட்டு இதெல்லாம் ஓகே. பேங்க்குங்கிறதுனால டெட்டு வரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக.
பாருங்க நல்ல ரேஞ்சில் தான் இருக்கான். 1750 ருபீஸில் இருக்கான். 1650 வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ். 1600 வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ். ஜஸ்ட் ஒரு 150 ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா, ஒரு 10% எக்ஸ்ட்ரால இருக்கான். பட் ஆனால் இந்த ஸ்டாக்குக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சு ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். பிஇ ரேஷியோ பாருங்கள், ஒரு காலத்தில் 35லேருந்து இருக்கிறான் பிஇ ரேஷியோ. பட் ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 19 பிஇயில் தான் இருக்கான். ஓகேங்களா, இன்னும் பிஇ எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். பிஇ எக்ஸ்பேன்ஷன் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கையிலேயே பிடிக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அதான் பிஇ 19.61, இண்டஸ்ட்ரி பிஇ 11, அப்பயும் ஹையர் எண்டில் தான் இருக்காங்க. பட் ஓகே, இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கு நம்ம பிஇ கொடுக்கறது தப்பு இல்லை. ப்ரைஸ் டு ஏர்னிங் வந்து நம்ம ஃபியூச்சரை பார்த்து தாங்க கொடுப்பாங்க. இந்த ஸ்டாக்குக்கு பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து கொடுப்பாங்க. ரெவன்யூ பாருங்களேன், 75,000 கோடி, 78,000, 79,000, 81,000, ஒன்றுமே சொல்லிக்க முடியாங்க. 135, 170, இங்கே பாருங்கள் 2,83,000 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கான். ப்ராஃபிட் மட்டும் பாருங்களேன், 65,000 கோடிங்க. ஆல் டைம் ஹையில் இருக்கான் ப்ராஃபிட். ஏன் இந்த ஸ்டாக்லலாம் நம்ம வந்து எஸ்ஐபி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் கற்றுக்குவேன்ல உங்கள் கூட சேர்ந்து. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல கேண்டிடேட், ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஸ்டாக்கு ப்ளஸ் க்ரோத் ஸ்டாக்கு. டிஃபென்ஸ் ப்ளஸ் க்ரோத்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகாதீங்க இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நமக்கு க்ரோத்தும் கன்ஃபார்மாக எழுதிக்கலாம். லைக் இந்தியா க்ரோத் ஸ்டோரியில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோடைய பார்ட் அதிகமாக இருக்க போகுதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஓகேங்களா, ஸோ இவனுடைய ப்ரொமோட்டர் எடுத்துட்டாங்க. ஐ மீன் எஃப்ஐஏஎஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைச்சிட்டு வராங்க. பட் ஆனால் டிஏஎஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கப் பண்ணிகிட்டே வரான். 30, 33, 35% வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இவன் 2-3% குறைச்சிருக்கான் பாருங்கள். ஓகேங்களா, இவன் ஆனால் ஐ மீன் வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. எஃப்ஐஐ உள்ளே வரும்போது உங்களால் இந்த ஸ்டாக்கை பிடிக்க முடியாது. இங்கே பாருங்களேன், இந்த ஜூன் குவார்ட்டருக்கும் செப்டம்பர் குவார்ட்டருக்கும் பாருங்களேன் 20% ஏற்றிருக்காங்க. 33.38% வச்சுருந்தவன் இந்த 20% அப்படியே ப்ரொமோட்டர்ஸ் இருந்து வாங்கிட்டான். ஸோ இந்த மாதிரி அவன் பல்க் டீல் வச்சுக்குவான். இப்போ என்ன நடந்திருக்குன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பான். ஓகேங்களா, இவ்வளோ 20% இன்க்ரீஸ் பண்ணவன் ஜஸ்ட் ஒரு 5-6% மட்டும் விற்று ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, அதனால் நம்ம வந்து இது குறைஞ்சிட்டு வருது, அதனால் நான் வாங்க மாட்டேன்ப்பா, இந்த ஸ்டாக்கை விட்டு நான் விலகி இருப்பேன்னு சொன்னால் நம்ம தான் முட்டாள். ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம ஒரு மேக்ரோ லெவலில் யோசிக்கணும். ப்ளஸ் என்டையர் இந்தியா ஸ்டோரியை நம்பினோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கையும் நம்பி தான் ஆகணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கன்விக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதாங்க இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. பட் ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசணும்னு நினச்சேன். இது எல்லாமே ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்ஸ், க்ரோத் ஸ்டாக்ஸாகவும் இருக்கும், ப்ளஸ் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸாகவும் இருக்கும். ஸோ 5 ஸ்டாக்ஸ் இது என்னுடைய எஸ்ஐபி லிஸ்ட்டில் இருக்க போது. நீங்கள் என்னென்ன பிக் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பண்ண போகிறீங்க, என்ன பிளான்ன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.